திருப்பதி பிரம்மோற்சவத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தென் திருப்பதியில நம்ம இந்த ஆடி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 108 வைணவ திருத்தலங்கள்ல ரொம்பவே முக்கியமானது. வட திருப்பதியான திருவேங்கடத்திற்கு நிகரான திருக்கோவில் தான் நம்ம தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமாலிருஞ்சோலை என்று சொல்லப்படுற அழகர் மலை. நம்ம அழகர் மலையில ஆடி பிரம்மோற்சவம் ஆரம்பமாகுது. நம்ம அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் நம்ம மதுரையம்பதியிலிருந்து வடமேற்கு திசையில 21 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆகிய நம்ம கள்ளழகர் திருக்கோவில்ல ஆடி பிரம்மோற்சவம் 20ஆம் தேதி மாலை அங்கூர் அர்ப்பணத்தோட 21ஆம் தேதி காலை 8:15 8:45 மணிக்குள்ள துவஜாரோகணம்னு சொல்லப்படுற கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமாகுது. அன்று மாலை சுவாமி திருக்கோவில் பணியாளர்களுடைய உபயத்தோட அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் அன்ன வாகனத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு. இந்த பிரம்மோற்சவத்துல காலையில சுவாமி நமக்கு தங்க பல்லக்குல காட்சி கொடுப்பாரு, மாலையில நமக்கு சிறப்பு வாகனத்துல காட்சி கொடுப்பாரு. அந்த வகையில 22ஆம் தேதி ஜூலை மாலை நமக்கு சுவாமி சிம்ம வாகனத்திலையும், 23ஆம் தேதி மாலை சுவாமி அனுமார் வாகனத்திலையும், 24ஆம் தேதி மாலை சுவாமி நமக்கு கருட வாகனத்திலையும் காட்சி கொடுப்பாரு. 25 ஜூலை 2026 காலையில சுவாமி சிவகங்கை சமஸ்தானம் மரவர் மண்டபத்துல தங்க பலகுல காட்சி கொடுப்பாரு. 25ஆம் தேதி மாலை சேஷ வாகனத்துல காட்சி கொடுப்பாரு. 26ஆம் தேதி மாலை சுவாமி மோகினி அவதாரத்துல யானை வாகனத்துல காட்சி கொடுப்பாரு. 27ஆம் தேதி மாலை நமக்கு மஞ்சள் நீராட்டு புஷ்ப சப்பரத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு. 28ஆம் தேதி மாலை சுவாமி குதிரை வாகனத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு. 29ஆம் தேதி காலை ரொம்பவே முக்கியமான தினம்ங்க. அன்னைக்கு காலையில 7:05 7:25 மணிக்குள்ள திருத்தேர் வடம் பிடித்தல். சுவாமி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் ரொம்ப அழகா திருத்தேருக்கு எழுந்தருளி மக்கள் எல்லாரும் தேரை பிடிச்சி இழுக்க திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெறும். அன்னைக்கு சாயந்தரம் புஷ்ப பல்லக்குல சுவாமி காட்சி கொடுப்பாரு. 29 ஜூலை 2026 மாலை நம்ம 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியுடைய திருக்கதவுகள் திறக்கப்படும். அந்த 18 படிகளுக்குமே படி பூஜை நடைபெறும். இதை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் 31ஆம் தேதி திருவிழா இனிதே நிறைவு பெறும். அதே போல திரும்பவும் நம்ம சுவாமிய வாகனத்துல பார்க்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்னைக்கு சுவாமிய நம்ம கருட வாகனத்துல பார்க்க முடியும். அதனால எல்லாருமே இந்த தென் திருப்பதி ஆகிய நம்ம அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்துல வந்து கலந்துக்கோங்க.